அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் உங்களுக்கு பொதுவான ராசி பலன் 12 ராசிகளுக்கும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை உள்ள 12 ராசிக்கு ஞாயிறுகளுக்கு பொது பலனை கூறுகின்றேன். மேசராசி எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்தில் உழைக்கும் நல்ல பலனை கிடைக்கும். பணிகள் உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் சிறிய விவாதங்கள் இருந்தாலும் பாசத்தால் சமாதானம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணம் நிதி நிலைமை மேம்படும். காதல் மன நிறைவு தரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த மாதமாக சிரமங்கள் குறையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள் நல்ல முடிவு வரும். எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு உண்டாகும். பணம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். காதல் மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கியம் சிறிது சோர்வாக இருக்கும். அடுத்தது மிதுன நேயர்களுக்கு புதிய நட்புகள் ஏற்படும். பயணங்கள் அனுபவங்கள் அதிகமாக உண்டாகும். பணியில் மாற்றம் ஏற்படலாம். கவனமான முடிவு எடுக்கவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். பணம் எடுத்துக்கொண்டால் செலவு அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது. காதல் புதிய உறவுகள் உருவாக்கலாம். புதிய காதல் உருவாக்கலாம். ஆரோக்கியம் உணவில் முறையில் கவனம் தேவை. அடுத்து கடக ராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியம் நிறைவேறும். தொழிலில் மேம்பாடு அடையும். வீடு வாங்கும் யோசனை நிறைவேறும். பெரியவர்கள் ஆதரவு கிட்டும். பணம் நல்ல வசதி. காதல் உறவு வலுப்படும். ஆரோக்கியம் சிறிது மனம் அழுத்தம் ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான திருப்புமுனை ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் கடந்த மாதமெல்லாம் நடந்ததெல்லாம் நடக்காமல் போனது இந்த காரியம் கட்டாயம் நடைபெறும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். கல்வி போட்டி துறைகளில் வெற்றி பெறுவார்கள். பண லாபம் கிடைக்கும். கடன் குறையும். அதே மாதிரி காதல் புரிதல் தேவை. ஆரோக்கியமான சாதாரணமான உடல்நிலை உண்டாகும். அடுத்து கன்னி நேயர்களுக்கு உழைப்பு சரியான மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி. குழந்தைகளால் நன்மை. புதிய திட்டங்களும் ஆரம்பிக்க உகந்த காலமாகும். பணம் எடுத்துக்கொண்டால் நல்ல வசூலாகும். கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கடன் வீடு தேடி வரும். காதல் இனிமையான உறவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் சிறிய சளி ஏற்படும். குளிரால் உடல் பாதிக்கப்படும். அடுத்தது துலாம் நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாக சிரமங்கள் குறையும். பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படும். பழைய நண்பர்களால் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும். உறவுகளின் நம்பிக்கை தேவை. பணம் எடுத்துட்டோம்னா நிலைமை மிதமானது. பணம் வந்துகிட்டே இருக்குது. காதல் கவனமாக இருங்கள். உங்கள் காதலால் ஏமாற்றப்படுவார்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்ல மாதமாகும். எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும். லாட்டச்சீட்டு யோகம் கிடைக்கும். உயர்வு வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர்க்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பணம் எடுத்துனா பணம் பெருகி கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் காசு வந்துகிட்டே இருக்குது. லாட்டச்சீட்டு வாங்குங்க, கட்டாயம் கிடைக்கும். காதல் மகிழ்ச்சி உறவு ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடலெல்லாம் எல்லா பிரச்சனையும் நல்லா ஜம்முன்னு இருப்பீங்க. தனசு எடுத்துட்டீங்கன்னா கடன் பிரச்சனைக்கு நீங்கும். பணியில் புதுமை காட்டி வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களால் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் உண்டாகும். பணம் மிதமான முன்னேற்றம் உண்டாகும். காதல் உண்மையான உருவாகும். ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சோர்வும் ஏற்படும். மகரம் ராசி நேயர்கள் எடுத்துக்கொண்டால் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மனதில் உற்சாகம் அதிகமாகும். தொழில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். கவனமாக பேசவும். அரசாங்க அதிகாரிகள் கவனமாக பேச வேண்டும். பணம் சிறப்பாக இருக்கும். காதல் புரிதல் தேவை. ஆரோக்கியம் நல்ல நிலைமை ஏற்படும். அடுத்தது கும்பராசி நேயர்களுக்கு சிந்தனை வழி வெற்றி கிடைக்கும். கலை கல்வி ஆராய்ச்சி சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் காண்பார்கள். தாமதமான இருந்த விஷயங்கள் நிறைவேறும். பணம் சாதாரணமாக தான் கிடைக்கும். காதல் இணக்கமான காலமாகும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்தது மீனராசி நேயர்களுக்கு பணியில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். நண்பர் மூலம் நன்மை கிடைக்கும். மன நிறைவை தரும். அவருக்கு மீனராசினருக்கு திருமணம் கூட நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும்.
பணம் எடுத்துக்கொண்டா அதிக வசூலாகும். கடன் கொடுத்தா கடன் வீடு தேடி வரும். காதல் இனிமையாக அதிகமாக காணப்படும். உடல் ஆரோக்கியம் நல்ல நிலை ஏற்படும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சகனா ஸ்ரீ ஜிபி பவா அஸ்ட்ராலஜர், முத்துசாமி, திருப்பூர். எனது செல் நம்பர் 63 80 496 696. நன்றி, வணக்கம். இதை நல்ல கணித்து கூறப்பட்டுள்ளேன். பயன்படுமாறு நேயர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.